ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்குது ஜிகே கார்ட் கிங்டம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ராமேஸ்வரம் ஹைவேல ரைட் சைடில் கீழடி ஊராட்சின்னு இருக்கும். அது உள்ள கீழடி அருங்காட்சியகம். அது உள்ளே போயிட்டோன்னா அருங்காட்சியகத்துக்கு அடுத்தது எஸ்பி சேம்பர்னு செங்கல் சூளை இருக்கும். அந்த செங்கல் சூளையோட சவுறு முடிகிற லாஸ்ட் எண்டில் ரைட் சைடில் நம்ம வந்துட்டுருக்கலே ரோட்டு மேலே தெரியும். அந்த ட்ராக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே, ரோடோட ட்ராக்கு. அந்த ட்ராக்கு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஃப்ரண்ட்லேயே 2 தென்னை மரம் வச்சு லைட்டிங்லாம் பண்ணி செம்மையாக போர்டு போட்டிருக்கும், ஜிகே கார்ட் கிங்டம். இது என்ட்ரன்ஸு, வெயிட்டிங் ரூம். பால்கனிலேருந்து பார்த்தோம்னா ட்ராக்கோட ஃபுல் வியூ செம்ம அழகாக நீட்டாக கிளியராக தெரியுது. அப்போ எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? உனக்கு எந்த கார் பிடிக்குதோ அடிக்கும். நம்ம தலை அஜித் ஓட்டின ரேஸ் கார் மாதிரியே ஃபுல்லாகவே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டியுமே அந்த அஜித் கார் ஸ்டைல்லே தான் ரெடியாக இருக்குது. 3 சைஸ் வச்சுருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஓட்டுறது, மீடியம் ஏஜ், அப்புறம் அடல்ட் ஓட்டுறது, எல்லா சைஸஸ்லேயுமே வண்டி இருக்குது. நம்ம செக் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே புக்கிங் பண்ணிக்கலாம். இது அவுட்டு, ட்ராக் வெளியில் போகிற அவுட் சைடு, இது வழியாக வெளியே போயிடலாம். அது மாதிரி கேரேஜ் உள்ளே வச்சுருக்காங்க, ஒர்க் ஷாப் மாதிரி அங்கேயே ரெடி பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே என்ட்ரன்ஸும், வெளியிலேருந்து உள்ளே வண்டி வந்துட்டு போகிற என்ட்ரன்ஸ் நேராக ட்ராக் உள்ளே போகிற மாதிரி நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. கேரேஜ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பசங்க எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வண்டியாக உட்காந்து பார்த்தா அவங்களுக்கு எந்த வண்டி செட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணலான்னு. தமிழ்னா நம்மளை உட்காந்தாரு செட் ஆகலை. அப்போ ஸ்மால் சைஸில் உட்காந்து பார்த்துருக்காரு. ஸ்மால் சைஸு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸ்டேரிங் திருப்பெல்லாம் ஷார்ட்டாக இருக்குது, ஃபீல் ஆகுறாப்புல, அந்த ரேஸ் ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்ப மிடில் சைஸில் ஒன்று உட்காந்து அங்கே நல்லா செட் பண்ணி தர்றாங்க. அவங்களே ஒரு பில்லோ வச்சு சைஸ் செட் பண்ணி இது இவருக்கு காம்பேக்டாக ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப மேலே என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 350யும் வீக் எண்டில் 400 வாங்குறாங்க சைல்டுக்கு. வீக் டேஸில் வந்தால் 400 2 பேருக்கு. நேமு, அட்ரஸ், ஏஜ், அவ்வளோதான். வேறு அவ்வளோதான். இங்கே உங்கள் நேம், ஏஜ், அட்ரஸ் ஆகிடும். கேக் கட்டுக்கிறேன். இதை ஒட்டுறீங்களா? இது என்னென்ன கலரு? 5 மினிட்ஸ்க்குனா ப்ளூ கலர் சார், 10 மினிட்ஸ்க்குனா க்ரீன் கலர். கொஞ்சோனையுமே ரிசப்ஷன் ரூமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் டிவியில் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. பசங்கள்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி, எப்படி ஓட்டணும், எப்படி ஓட்டக்கூடாது, என்னென்னதெல்லாம் ஆபத்தானது அதெல்லாம் சொல்கிறாங்க. பசங்கள்லாம் கவனமாக பார்க்குறாங்க உட்காந்து. இதை முடிச்சுட்டு தான் கீழே போகணும் ரேசிங்க்கு. இது போக என்ட்ரன்ஸில் நம்ம புக்கிங் போடுறப்ப அங்கேயே ரூல்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுருக்காங்க பேப்பரில். மேலே பால்கனிலே கேன்டீன் இருக்குது. அங்கே ஸ்நாக்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் இருக்குது. நம்ம தேவையானதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி. நம்ம இங்கே காட்டுக்கு வந்த டைமு நல்ல மழை பெஞ்சு நின்றுருக்கு. ஃபுல்லாக ட்ராக்கை க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hour 1 hour ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயிலும் அவங்க ஸ்டாஃபே ஒரு வண்டி எடுத்து 2 ரவுண்டு ட்ரெயில் நீட்டாக ஓட்டி பார்த்துறாரு. பார்த்துட்டு ட்ராக் கிளியராக இருக்குது, ஸ்கிரிப்ட் ஆகலை, எதுவும் பிரேக்கிங் இஷ்யூலாம் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற பசங்க எல்லாத்தையுமே ட்ராக்லேயே இறக்குறாங்க. பசங்களுக்கு அவங்களே புது கேப் போட்டு அதை கிளியராக செட் பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை மாட்டி லாக்கெலாம் கரெக்டாக மாட்டுறாங்களா எல்லாம் செக் பண்ணி பக்காவாக சேஃப்டி பண்ணி தான் ட்ராக்லேயே உள்ளே அனுப்பி விட்றாங்க. நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டோன்னே காது கேட்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. மொத்தமாக காதையே லாக் ஆகிக்கிடுச்சான், சுத்தமாக காதை கேட்கலன்றாரு. ஏன்னா ரொம்ப சின்ன ஹெல்மெட்னால டைட்டாக இருக்கும், அப்போ அந்த ஃபீல் இருக்கும் காது கேட்காத மாதிரி. ஹீரோஸ்லாம் கிளம்பிட்டாங்க, ரேஸ் ஓட்டுறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த வண்டி செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதில் ஏறுறாங்க. அதை மாதிரி அவங்களுக்கு நல்ல செட்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டாஃப் எல்லாமே. சேஃப்டி சீட் பெல்ட் போட்டு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டேரிங் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், எந்த லெவலில் வண்டி போகும், அது எல்லாமே எக்ஸ்பிளே பண்ணி பக்கா கிளியர் கொடுத்து தான் ட்ராக் உள்ளே அனுப்புகிறாங்க. இது பண்ணுறப்போ இது பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணுறப்போ இது பண்ணக்கூடாது. ஓகேவா?
ட்ரை பண்ணுறாங்க பசங்க இதிலே அடிச்சிட்டாங்கன்னா கையை மட்டும் தூக்கினாலே போதும், உடனே வந்துடுறாங்க. அவங்க ஸ்டாஃப் வந்துட்டு வண்டியை கிளியர் பண்ணி ட்ராக்கில் ரன் பண்ண விட்டுறாங்க. டைம் முடிஞ்சோடனே டேக்கை கட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. மதுரையில் உள்ள பசங்களுக்கு இந்த லீவு டயத்தில் ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்ட் அது. அப்போ எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு தம்பி? உனக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு அப்போ நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாப்புல. இங்கேருந்து வரவே மாட்டுறாரு. பேசாமல் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிறாப்புல. வர மனசு இல்லாமல் கிளம்புறாரு. சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம், வாங்க எல்லாம் கிளம்புவோம் வீட்டுக்கு, அவங்கவுங்க வீட்டுக்கு, அவரைக்காய் சோத்துக்கு. பாய் பாய்.